ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து வீட்டை ஓப்பன் தாங்க பண்ணோம். மோரிஸ் பழத்தோட வாசனை வேறு லெவலு. இன்ஃபேக்ட் எங்களுக்கு அந்த சீப்பு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துடுச்சு. அதனால் சதீஷ் வந்து கையோடி எல்லா சீப்பையும் அறுத்து வச்சுட்டாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு. ஸோ கொஞ்சம் ஓவர் ரைப் ஆகாத பனானா மட்டும் அதில் வச்சுருக்கோம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் ஹால் எடுக்க போகிறோம். ஆப்வியஸ்லி ட்ரிப்பு போயிட்டு வந்தால் இது ஒரு மஸ்ட்டு. இந்த வாட்டி லூலு ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டு என்னோடய லவ் ஃபார் இன்டர்நேஷ்னல் இந்த யூனிக் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ், எனக்கு வந்து அவைலபிளாக இல்லாத அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்குறது தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். நான் எந்த இடத்துக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு அங்கே போய் செக் அவுட் பண்ணுறது வந்து சூப்பர் மார்க்கெட்டு தான். ஐயே சரி, என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாமா? ஸோ பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்டு வெஜிடபிள் செக்ஷனில் வாங்கினது பாருங்கள். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட மினி கேபேஜ் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் கைண்ட் ஆஃப் சிமிலர், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாப்பா கேபேஜ் வந்து 3.5 அங்கே வெட்டி தான் வச்சுருந்தாங்க. கிம்ச்சி பண்ணுறதுக்குனே வாங்கினேன். அதுக்கப்புறமா கொம்பூச்சா வந்து ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அது ஒரு ஃபெர்மெண்டட் ட்ரிங்க், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊரில் கிடையாது, அதனால இந்த பிராண்டு தான். இது வந்து என்ன பிராண்ட்? கும்பாயா அப்படிங்கிற பிராண்டு தான். ஸோ இதில் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து சதீஷ் வந்து பொடி வாங்கினாங்கல்ல, அது அந்த பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ்தாவில் இந்த வாட்டி 2 ஷேப் பாஸ்தா பார்த்தேன். ஸோ 2 ஷேப் பாஸ்தா வாங்கினேன். என்னடா என்ன பொடி வாங்கினேன்? இது சட்னி பொடி. இது வந்து மக்கரோனி அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் நினைக்காம, இது அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டியூப் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது வந்து ரிகட்டோனி. ஸோ இந்த பாஸ்தாவும் வாங்கினேன். அடுத்து இது வந்து நான் ரொம்ப நாளாகவே வந்து வாங்கணும்னு இருந்த ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோகிரெயின்ஸ். நம்ம உடம்புக்கு வந்து பொடியா மாங்காய், அடமாங்காய் பொடி போட்டு வீட்டில் பண்ணது சூப்பராக இருக்குது. மைக்ரோகிரெயின்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒயிட் ராடிஷ் இருக்குல்ல, அதில் உள்ள மைக்ரோகிரெயின்ஸ். இது வந்து பர்பிள் ராடிஷோட மைக்ரோகிரெயின்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து அவகாடோ. ஸோ ஸ்மூதிக்கு, சாண்ட்விட்சு அதிலெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி லூலுக்கு போனால் க்ரொசான்ஸ் வாங்கணும். நான் 2 சீஸ் க்ரொசான் ஒன்று, ரெகுலர் க்ரொசான் ஒன்று வாங்கினேன். நான் யூஸ்வலாக க்ரொசான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எப்போ வேணுமோ மைக்ரோவேவில் ஏர் ஃப்ரையரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன்னா கிறிஸ்பி ஆகிடும். அண்ட் எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெட்டு வந்து ட்ரை பண்ண பிடிக்கும். இன்ஃபேக்ட் லூலுவில் வெரைட்டியாக ப்ரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரெட், 2 க்ரஸ்டி ரோல்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒரு ரை ப்ரெட், ஒரு ஹோல் லோஃபாகவே நான் வாங்கிட்டேன். ஸோ ப்ரெட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேண்டியதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்போ தேவையோ வார்ம் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வாங்கினேன். இது வந்து நுங்கு சர்பத்து. அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரைப்பாக இருந்துச்சு, அதில் 3 பேக்கு. இது வந்து இந்த ஃப்ரூட் நான் ஆக்சுவலி செரி டொமேட்டோன்னு நினச்சேன், பட் ஆக்சுவலி இது என்னென்னா கோல்டன் பெர்ரி அப்படின்னு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வாங்கினேன். அண்ட் ப்ளூபெரிஸ் அதுவும் வாங்கினேன். ஃப்ரெஷ்ஷானது அங்கே கிடைக்கும். லூலுவில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஃபெட்டா சீஸ் 2 பேக்கு. அதுக்கப்புறம் பார்மசான் சீஸ் 2 பேக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் இதெல்லாம் சீஸ் கிடைக்கவே கிடைக்காது, அதனால நான் எப்போவுமே ஸ்டாக்அப் பண்ணிவிடுவேன். இது கேமம்பர் சீஸ். போன வாட்டி ப்ரீ வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி கேமம்பர். கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அந்த கேல் லீஃபு. இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி ஃபீலோ பேஸ்ட்ரி ஷீட்டு ஃப்ரோசனில் இருந்துச்சு. பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன், அதனால் அது வாங்கினேன் 2 பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதுவும் ஸ்டாக்அப் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுட்டு இது எல்லாமே ஃப்ரீசரில் போயிடும். அடுத்து பிளாக்பெரியும் ராஸ்பெரியும் ஃப்ரோசன் பெர்ரிஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதையும் நான் ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் மினிசோவில் வந்து சதீஷ் அவங்களுக்கு இந்த 2 பாட்டில் வாங்கினாங்க. குட்டீஸ் வந்து இந்த கீ செயின் வாங்கினாங்க. நான் பெருசாக வேறு எந்த கடையிலையுமே எதுவுமே வாங்கலை.
இதுதான் என்னோட லூலு ஷாப்பிங் ஹால். அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஐஸ்கிரீம் கப்ஸ் வாங்கினேன். ஸோ என்ன இருக்குல்ல, இது மகாவோட குட்டி வர்க்கலா ஷாப்பிங் ஹால். வர்க்கலா இல்லை, லூலு மினிசோ ஷாப்பிங் ஹால். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ் நான் மினிசோவில் இருந்து இந்த டைமண்ட் ஸ்டிக்கர்ஸ், ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன். வெண்ணிலா ஃப்ளேவர் லிப் பாம் வாங்கினேன். நோட்ஸ் பேட் மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த பிராண்டில் இருந்து ஒரு கீச்சன், இந்த மாதிரி கீச்சன். என்ன பிராண்ட்? ஹாப்பி போட்டிருக்கு. இந்த பிராண்ட் ஈட்டன் ஈகிள் ஹம்மிங் பேர்ட் போட்டோ போட்டிருக்கு. ஹேண்ட் சானிடைசர் வாங்கியிருக்கேன். கிண்டர் ஜாயில இருந்து புதுசாக பார்பி கிண்டர் ஜாய். நான் தான் இவளுக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்தேன். ஆமாம், நான் பார்க்கல. பார்பி கிண்டர் ஜாயில இருந்து எனக்கு இந்த ஹார்சி கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த பிங்க் கலர் ஸ்டாண்டு மாதிரி. இது வர்க்கலாலேருந்து இந்த பேக், இது வந்து ஸ்ட்ராப்ஸ் வச்சிருக்கு, பேக் பேக் மாதிரி. நான் எங்கேயாவது அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இதை வச்சு நம்ம டைட்டன் பண்ணலாம். இது லூஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் இதை பிடிச்சிருந்தா டைட்டன் ஆகிடும். என்னோட இது அது இந்த பட்டன் அமுக்குனா என்னது இது? ஒர்க்காக மாட்டேங்குது. ஏன்னா இது ஒர்க்கில் இருந்து கொஞ்ச நேரம் ஆயிட்டு. இது லைட் வரும் இப்படி ஃபெதர்ஸ். சரி நீ பண்ணு. அதுக்கப்புறம் எக்கு தெரியா? எக்கு ஏன் எக்கில் ஒரு கார் செட் இருக்கு. மொதல் வந்து என்ன வச்சுருக்கோன்னா இந்த க்யூட் டெடி பேர் தானே, டெடி பேர் பேக். இது வந்து அம்மா தான் எனக்கு வந்து கொடுத்தா. இது க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க, சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மகா சொன்ன மாதிரி இது லாஸ்ட்டு கட்டுக்கிறேன். இது சும்மா இலையில வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹேண்ட் இது வந்து இது வந்து ஹேண்டைசர் ஜெல் அவ்வளோ மாதிரி. இது வந்து என்னன்னா பீச்சு ஆப்பிள் பீச்சுங்க கொடு. பீச் அது பீச் ஆப்பிள் இல்லைடா, ஆப்பிள் மாதிரி போட்டுருக்காங்க. ஆனால் இது பீச்சு. அதுக்கடுத்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த லிப்பாம். அவள் தான் என்னைய பார்த்து வாங்கியிருக்கா எல்லாமே. நான் ஹேண்டிடைசர் இல்லை, அவள் தான் ஹேண்டிடைசர் வாங்கினேன், நானும் இப்போ வாங்கினேன். லிப்பாம் நான் தான் எடுத்தேன், ஆனால் அம்மா விடலை. ஆனால் சீக்கிரட்டாக எடுத்து போட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது எங்கேருந்து வாங்கினோம், இது வந்து ஃபேஷன். இதில் இது வந்து க்யூட்டாக இருந்து ஒரு கீச்சன். இது பிரேஸ்லெட் கூட இருந்து வரும். பாருங்க, பிரேஸ்லெட் கூட இருக்குது இதில். நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா மகா வச்சுருக்காள் அந்த கண்ணாடி இது மாதிரி. அதே மாதிரி அந்த ஃபெதர்ஸ் வச்சுது, ஃபெதர்ஸ் வச்சு ஏஞ்சல் தான் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி. ஏன்னா பர்பிள் கலர் ஆமாம் வர்க்கலாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதுவும் அந்த ஃபேஷன்லேருந்து வாங்கினது. இதுக்குள்ளே எனக்கும் கார் இருக்கு. என்னன்னா இது ஒரு பிளேனு. இது வந்து அந்த மண் எடுப்போங்கள, அதுக்கு பேர் என்ன தெரியல, மறந்துட்டேன். அதுக்கு பேர் இது வந்து சும்மா ஒரு ரோடு, சும்மா ஏரோப்ளேன் போகுதுல அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. பாய். அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேயா? பாய். ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நான் வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டு 2 நாள் கழித்து தான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். 2 நாள் பிஸியாக போச்சு, பட் ரெஸ்ட்டுமே எடுத்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன்னா கோதுமை புட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பழம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே நான் பனானா கூட தான் டேக்கிள் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன மேட்ருன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கோதுமை புட்டு, அதுக்கு கோதுமை மாவு வெறி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்ச் அங்கே அவிக்க வச்சுட்டேன்.
நம்மளோட வாழைக்குலை இருக்குல்ல, வாழைக்குலை, அந்த பனானா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் ரைப் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வெக்கேஷன் போயிட்டு வந்தோடனே இதுலேருந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு, ஹேண்டிலே பண்ண முடியல, எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய இருந்துச்சு பனானா. இந்த பவுல் நிறைய இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு பனானா வச்சுருக்கோம். மெல்ல மெல்ல இழு. ஸோ இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு இதுவே ரொம்ப ஓவர் ரைப் ஆகிடுச்சு. நேற்று என்ன பண்ணேன்னா மிச்சம் உள்ள பனானா எல்லாமே இப்படி வச்சுட்டு போனால் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஒரு பெரிய குட்டுவோம், இவ்வளோ பெரிய ஸ்டாக் பாட்டில் பனானா ஜாம் பண்ணேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ கூட எடுக்கல, பிகாஸ் எனக்கு வந்து அது செஞ்சு முடித்தா போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லாமே ஓவர் ரைப். ஆனால் ரீல் எடுத்திருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன். பனானா, சுகர், பெக்டின் போட்டு தான் பண்ணேன், லெமன் ஜூஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெண்ணிலா தான் ஃப்ளேவரிங்க்கு, வெண்ணிலாவும் கொஞ்சம் கார்டமம் எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணேன். இவ்வளோ கானம் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதை இனி நம்ம ஃபேமிலிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஓவர் ரைப் பழத்தை நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிடவும் முடியாது அதை. அதனால் மொத்தமாக போட்டு நேற்று எனக்கு இந்த ஜாமை செஞ்சு முடிக்கவே 3 hours ஆச்சு. ஸோ இது எல்லாமே செஞ்சு ஹாட்டாக இருக்கும்போதே நல்ல கிளாஸ் பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலையில் இதை ஓப்பன் பண்ணேன். பெக்டின் போட்டதுனால ரொம்ப ஓவராக குக் பண்ணணும்னு இல்லை. பெக்டின் போடாட்டி நம்ம ஜாம் டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடும். இன்னொன்று நிறைய நேரம் குக் பண்ணும், அது வேஸ்ட் ஆஃப் இது தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் பனானா போட்டு பண்ணுறோன்னா பெக்டின் போட அவசியம் இல்லை. பட் பெரிய பேட்ச் பண்ணுறோன்னா அது போட்டால் தான் நமக்கு செட் ஆகும். ஸோ என்ன இருக்குது பாருங்கள், இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். நீ காலையில் வந்து இங்கே பாருங்க, நம்மளோட பனானா ஜாம் நல்ல ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட்டு தான் அல்டிமேட்டுக்கு. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ரெடியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நிறைய பேர் அது ஹெல்தி சாலடில் தான் ஆட் பண்ணலாம், வேறு எதுலேயுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியே அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மைக்ரோ கிரீன் வந்து இந்த ஒயிட் ரேடிஷ் மைக்ரோ கிரீன்ஸ் தான். இது அவ்வளோ நியூட்ரியன்ட் பேக்டு ஒரு இன்க்ரீடியண்ட். இது நீங்கள் சாலடில், சூப்பில், சாண்ட்விச்சில், டோஸ்ட்டுக்கு மேலே எது வேணாலும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. கார்னிஷ் மாதிரி கூட சர்வ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட எவ்ரிடே குக்கிங் தால் பண்ண போகிறேன், தட்கா தால். அதில் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ஆட் பண்ணி மைக்ரோ கிரீன் தட்கா தால் தான் பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணுறதுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன், 1/2 கப் துவரம் பருப்பு. இன்றைக்கி கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய், எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு, டெம்பரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஜீரகமும் பெருங்காயத்தூளும் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சிம்பிளான தால் தான்.